வெல்கம் டு அனீஸ் குக்கிங். இன்றைக்கி தக்காளி வச்சு ஒரு அருமையான சூப்பு செய்ய போகிறோங்க. அதுக்கு வந்து அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் சோம்பு, பட்டை, கிராம்பெலாம் போட்டுட்டு கல்பாசி போட்டுக்கோங்க. கல்பாசி தான் சூப்புக்கு ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் நறுக்கின வெங்காயம், அதுக்கப்புறம் இடித்த பூண்டு, பச்சை மிளகா, கருவேப்பிலை, அதுக்கு தேவையான உப்பு, ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் தக்காளியை வந்து நல்லா வேக வச்சு தோல் நீக்கிட்டு கரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இது கூட ஆட் பண்ணி கொஞ்சம் ஜீரகத்தூள், சோம்புத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் வந்து பாசி பருப்பு வந்து வேக வச்சு கடைஞ்சி வச்சுருக்கேன். அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து தக்காளி வந்து பாசி பருப்பு வேக வைக்கல நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அது கூடவே வேக வச்சு தோல் நீக்கி கரைச்சிக்கோங்க. அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி உப்பு போட்டு நல்லா மூடி போட்டு ஒரு 2 அல்லது 3 நிமிஷம் வந்து கொதிக்க விடுங்க. இந்த அளவுக்கு கொதிக்கணுங்க. இது சுட சுட சாதத்தோடு ஊற்றி சாப்பிட்றப்போ ரொம்ப டேஸ்ட் இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் இறக்குறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக மிளகுத்தூள், கரம் மசாலா போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக நெய் ஊற்றி கொஞ்சம் ஆறுனது கொஞ்சம் வந்து மல்லித்தலையும் லெமன் ஜூஸ் விட்டு இறக்கி சாப்பிட்டு அடடடா டேஸ்ட்டு சொல்ல வார்த்தை இல்லைங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட் இருந்துச்சு. டேஸ்ட்டுக்கு நாங்கள் ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.